பார்க்குறேன். எதுக்கண்ணா சொல்லுங்க. illustration 6 and 5 டபுள் ஷிஃப்ட் ஒர்க்கிங் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன சிவா மாடியூல் 5 மாடியூல் 6? சிவா ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு அமுச்சு விட்டுடுறேன். பாருங்க சிவா, இல்லைன்னா நம்ம போடலாம், கிளாஸ்ல போடலாம். ஆமா ஓகேவா? ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் சிவா ஒரு 1:30 வரைக்கும்னா ஓகேவா இருக்குமா? ஓகே ஓகே. ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஹவு டு யூ மேனேஜ் டெட்டாஸோட இது மணியை. டெட்டாஸ் வந்து 1 மந்த்துக்குள்ள கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோம்னா 1 மந்த்துக்குள்ள கொடுத்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. டெட்டாஸ் கொடுக்கவே இல்லைன்னா அப்போ ஹவு டு யூ மேனேஜ் தட் சுச்சுவேஷன் அப்படின்றது தான் வந்து தெர் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு, தெர் இஸ் அ எலமெண்ட் ஆஃப் பேட் டெட்ஸ் இருக்கு, தெர் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் கிரியேட்டிங் ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஹவு டு யூ மேனேஜ் இட் அப்படின்றது நம்ம இப்போ இங்கே வந்து, ஸோ அப்போ வந்து தெர் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் த ரிஸ்க். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்குறோம், இப்போ வட்டிக்கு ஒருத்தர் வட்டிக்கு கடன் கொடுக்கறதுலாம் தெரியும்ல உங்களுக்கு, பார்த்துருக்கீங்களா? நிறைய பணக்காரரா இருப்பாரு, ஒன்றும் இல்லை வட்டிக்கு கொடுத்து கொடுத்தே அவர் வந்து நல்லா அக்யூமுலேட் பண்ணிடுவார். ஆனா அதோட சேர்ந்து அவரோட சேர்ந்து குண்டாஸ் வச்சிருப்பாரு, ஒருவேளை யாராவது திருப்பி கொடுக்கலன்னா வாங்குறதுக்கு. ஸோ அதுல ரிஸ்க்கும் இருக்கு, ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ். ஸோ யூ வில் ஹாவ் டு பேலன்ஸ் பிட்வீன் யுவர் ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் த ஸ்டோரி லைன் ஆஃப் ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ மெயினாக வந்து இதில் என்னன்னா, maintaining the debts at minimum according to the credit policy offered to the customers. And வந்து sometimes வந்து you give cash discounts na என்ன அர்த்தம் சிவா? What do you mean by cash discounts? Very good. So cash discountன்றது when you feel that a particular um, customer வந்து is really very loyal and he keeps us up the no promises or the terms of conditions and fulfills his deadlines before the stipulated date what which I'm expecting அப்படின்ற போகும்போது நம்மளே பரவாயில்லப்பா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், ரொம்ப நேர்மையா இருக்கான், முன்னாடியே கொடுத்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது கேஷ் டிஸ்கவுண்ட். அப்போ இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுமே ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான். Cost of maintaining the receivables, capital cost. If maintenance of accounts receivable results in blocking of the firm's financial resources in them, this is because there is a time lag between the sale of goods to the customers, the payments by them. Administrative cost, the firm has to incur additional administrative cost for maintaining accounts receivable
in the form of salaries to the staff kept for maintaining accounting records relating to the customers. See, administrative cost ஒன்றும் இல்லை இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நான் கண்டிப்பாக ஒரு அட்மின் ஆஃபீஸில் போட்டிருப்பேன் இல்லையா, இந்த ஆளை ஃபோன் பண்ணி கேளுமா, இவனுக்கு அடுத்த நாள் டியூ வருது, கொஞ்சம் ஏஜிங் பக்கெட்டை ரீவிசிட் பண்ண, எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர்ஸ் மாதிரி போடலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்சனுக்கு கொடுக்குற காஸ்ட் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். கலெக்ஷன் காஸ்ட்ன்றது இந்த மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து தெரியுமா சிவா, கார்த்திகோடது. அதுல கார்த்திகோட ரோல் வந்து இந்த கலெக்ஷன் ஆள் தான். அவன் ஒரு ஒரு வீட்டுல போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டோட சேர்ந்து சன் டிவி எல்லாம் பார்ப்பான், கலெக்ஷனே எடுத்துட்டு வர மாட்டான், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் அந்த கலெக்ஷன் காஸ்ட்ன்றது. எப்படின்னா, தோ யூ வில் அப்பாயிண்ட் ஃபியூ பீப்புள் டு கோ டு தேர் ஹோம் அண்ட் கெட் இட் கலெக்டட். டிஃபால்ட்டிங் காஸ்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும், கஸ்டமர்ஸ் வந்து டிஃபால்ட் ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து ஓவர் டியூஸ் ரெக்கவர் பண்ண முடியல, இன்எபிலிட்டியா இருக்காங்கன்றது வந்து டிஃபால்ட்டிங் காஸ்ட். ஸோ கேபிட்டல் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், கலெக்ஷன் காஸ்ட், டிஃபால்ட்டிங் காஸ்ட். சி, இந்த ரிசீவபிள்ஸ் மெயின்டைன் பண்றதுனால என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க சிவா? வெரி குட். ஸோ லிக்விடிட்டி மேனேஜ் பண்ண முடியுது, ப்ளஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ம்ஸ் வந்து வில் மேக் த கிரெடிட் சேல்ஸ் அட் அ ப்ரைஸ் தட் இஸ் ஹையர் தன் த யூஷுவல் கேஷ் செல்லிங் ப்ரைஸ். சி, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, உனக்கு கிரெடிட்ல தான் கொடுக்குறேன், அப்போ எக்ஸ்ட்ரா செல்லிங் ப்ரைஸ்ல தான் கொடுக்க முடியும், நீ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு தான் வந்து கொடுக்க போற அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கிறது இல்ல. உங்ககிட்ட நான் வந்து 10 ரூபாய்க்கு பென்சில் விற்கிறேன், உடனே நீங்க கேஷ் கொடுத்துறீங்க. ஒருத்தர் சொல்றான், இல்ல எனக்கு 10 நாள் கழிச்சு தான் எனக்கு கொடுக்க முடியும்னா அவனுக்கு நான் 12 ரூபாய்க்கு விற்பேன், அப்ப 2 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் மார்ஜின். கரெக்டா? இல்ல, 2 ரூபாய் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்ல முடியாது, 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். அதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் ரிசீவபிள்ஸ். ஃபேக்டர் அஃபெக்டிங் சைஸ் ஆஃப் த ரிசீவபிள். சைஸ் ஆஃப் த ரிசீவபிள்ஸ்னா, நான் கொடுக்குற கிரெடிட் பாலிசியா இருக்கட்டும், என்னோட டேர்ம்ஸ் அண்ட் ட்ரேடா இருக்கட்டும், நான் கொடுக்குற வந்து லெவல் ஆஃப் சேல்ஸ், அதாவது சிவாக்கு வரைக்கும் 40,000 கிலோ ஆஃப் டிம்பர் வரைக்கும் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றது ஒரு ஃபிக்ஸ் பண்றது. வேற ஒருத்தருக்கு 40,000லாம் கொடுக்காத, 20,000 கூட, ஏன்னா சிவா கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாரு, கரெக்டா பேமெண்ட் பண்ணிடுவார், அப்படி சொல்றதுலாம் அஃபெக்டிங் த சைஸ் ஆஃப் ரிசீவபிள்ஸ். ஆப்டிமம் சைஸ் ஆஃப் ரிசீவபிள்ஸ்ன்றது ரெண்டு விஷயம் சிவா. வேர் யூ ஆர் ஹேவிங் அ பேலன்ஸ் பிட்வீன் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் யுவர் லிக்விடிட்டி, அதை தான் வந்து ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஆப்டிமம் கிரெடிட் பாலிசி எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி அ பாயிண்ட் வேர் யுவர் லிக்விடிட்டியும் அஃபெக்ட் பண்ணாம, ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ணாம, மிட் பாயிண்டா இருக்கிறது தான் வந்து ஆப்டிமம் கிரெடிட் பாலிசி. சிவா, இது வந்து எம்சிக்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்டிமம் கிரெடிட் பாலிசி கடைசியில. The following are the aspects of the credit policy: level of credit sales required to optimize the profit, credit period, cash discount, credit standard of a customer, 5 C's: character, capacity, capital, conditions, collateral, security. இதெல்லாம் அப்புறம் வந்து ப்ராஃபிட்ஸ், மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், கலெக்ஷன் பாலிசி, பேயிங் ஹேபிட்ஸ், பில்லிங் எஃபிஷியன்சி, கிராண்டிங். இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்கண்ணா. ஜென்ரலாக யோசிக்கலாம் சிவா, என்னெல்லாம் கிரெடிட் பாலிசியோட ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்களே ஒரு மாதிரி காமா இருந்து யோசிச்சு பாருங்களேன், எல்லா பாயிண்ட்ஸும் மைண்ட்ல வரும். முக்கியமானது என்னன்னு சொல்லுங்க, ஒரு கஸ்டமரோட கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி கொடுக்க முடியலனாலும், சார் என்னால் கொடுக்க முடியல, நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன்னு வந்து சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா, அதுதான் மேட்ரு. சில பேர் சொல்லிட்டே போகாம கம்முன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைப்போம், என்னடா அது இவன் சொல்லிட்டு கூட போல, நம்ம இவ்வளவு உடனே வந்து கேட்டான், பைசா கூட்ஸ் வேணும்னு கேட்டான், டக்குன்னு கொடுத்துட்டோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்ட்டு, ஒண்ணுமே தெரியல, போனும் இல்ல இதுவும் இல்ல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, த ஆட்டிடியூட் அண்ட் த கேரக்டர் ஆஃப் த கஸ்டமர்ஸ், அதான் 5 C's ஆஃப் கிரெடிட்ல. முதல்ல இவனுக்கு திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும், நம்ம கூட்ஸ் வாங்கிட்டோம் உனக்கு பைசா கொடுக்கணும்ன்ற வில்லிங்னஸ் டு பே இருக்கணும். அப்புறம் எபிலிட்டி, அதுக்கான கெப்பாசிட்டி, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிரெடிட், அதாவது ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் தான் வந்து சாரி கொலாட்ரல் செக்யூரிட்டி. இல்லாத 5 C's. ஆப்டிமம் கிரெடிட் பாலிசின்றது கரெக்டா இருக்கணும் சிவா, கிரெடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா இருக்கணும், அதான் அந்த C's சொல்றாங்கல்ல, 5 C's என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா, எம்சிக்யூ: கேரக்டர், கெப்பாசிட்டி, கேபிட்டல், கொலாட்ரல் அண்ட் கண்டிஷன்ஸ்.
அப்புறம் credit terms refers to the terms under which a firm sell goods on a credit to its customer. Collection procedures என்றது stringent collection procedure is expensive to for the firm because of high out pocket cost and loss of goodwill of the firm. இது ஓகே. ஒரு கஸ்டமரை எவாலுவேட் பண்றது எப்படி எவாலுவேட் பண்ணீங்க? ஒரு கஸ்டமருக்கு எப்படி சிவா நீங்க கூட்ஸ் கொடுப்பீங்க? சும்மா உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க. ஆ ரெக்கார்ட் ஆகுறது இல்ல சிவா. ஓகே. ம் ஒரு நிமிஷம். ஆ ம் 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 சூப்பர். வெரி குட் சிவா. ம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குதா? ம் ஓ வெரி குட். சூப்பர் சிவா. அதே மாதிரி நம்மளோட ட்ரேட்ஸ் அண்ட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ரீட்டைலர்ஸ் ஹோல்சேலர்ஸ்லாம் அவங்க அந்த அசோசியேஷன்ல இருப்பாங்களா அவங்க கிட்ட என்னப்பா நீ இந்த கஸ்டமர் யார் நீ பார்த்திருக்கியா உங்ககிட்ட ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கானா எப்படி ஆளு கரெக்டாக கொடுப்பானா அந்த மாதிரி இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்கும்போது பையனை விசாரிப்பாங்கல்ல ஆஃபீஸில் எப்படின்னு அந்த மாதிரி விசாரிக்கிறது அதே மாதிரி ஆம், நிறைய இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐடி ரிட்டர்ன்ஸ் அவன் ஃபைல் பண்ணியிருக்கானா டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அவனுக்கு ஃபைல் பண்ணியிருக்கானா அவனோடது வந்து ஏதாவது எஃப்ஐஆர் மாதிரி கேசஸ் இருக்கா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து விசாரிக்கிறது சிபில் ஸ்கோர் எப்படியாவது அவன் இருக்கிற பேங்க்கே போயிட்டு அவன்கிட்டயே சொல்லி உன் சிபில் ஸ்கோரோட இது எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றது இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சிவா. என்னன்னா வந்து எல்லாரோட சிபில் ஸ்கோர்ஸ் எஸ்பெஷலி வந்து ஆம், இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ்ல ஒர்க் பண்றவங்களோட சிபில் ஸ்கோரை வந்து ஆ, நிறைய விஷயத்துக்கு வந்து பேஸா வச்சு கேரண்டி மாதிரி வச்சு கூட பண்றாங்க சிபில் ஸ்கோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ கிரெடிட் அனாலிசிஸ் பண்றது அப்புறம் கிரெடிட் டெசிஷன் அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது கிரெடிட் லிமிட் இப்போ வந்து அவன் அவன் வந்து ரொம்ப நியாயமானவன் சாம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இல்லப்பா 25,000 வரைக்கும் கொடு அதுக்கு மேல அவனுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்ல தெரியல ஆனா நியாயமான பையன் 25,000 திருப்பி கொடுத்துருவான்னு சொன்னோம்னா நம்மளும் என்ன பண்ணுவோம் 25,000 வரைக்கும் கொடுப்போம். கரெக்டா? அந்த மாதிரி தான் சிவா இது. ஸோ கலெக்ஷன் ப்ரொசீஜர் இது எல்லாத்தையுமே க்ளீனாக இருக்கணும் சிவா. ஒரு மாதம் டைம் கொடுக்குறானா கரெக்டாக 20 நாள்லேருந்தே உனக்கு ஃபாலோ பண்ணி கேட்கணும். அதான் வந்து கேதரிங் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் அனாலிசிஸ் கிரெடிட் டெசிஷன் கிரெடிட் லிமிட் கலெக்ஷன் ப்ரொசீஜர். எவாலுவேஷன் ஆஃப் கிரெடிட் பாலிசி இப்போ பாருங்க. There are two methods of evaluating the credit policies to be adopted by a company. Total approach, incremental approach. இப்போ கிரெடிட் சேல்ஸ் ப்ரெசன்ட் பாலிசியில் கிரெடிட் சேல்ஸ் இருக்கு சிவா. இப்போ நம்மளுக்கு செம்ம எப்படி கொடுப்பாங்கன்னா ப்ரெசன்ட் பாலிசி கொடுத்துட்டு கிரெடிட் சேல்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ எவ்வளோ தூரம் வந்து நெட் பெனிஃபிட் அந்த ஆளுக்கு அவருக்கு பர்சனுக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் இது அப்போ டோட்டல் காஸ்ட் அதர் தேன் பேட் டெட்ஸ் அதாவது இப்போ நான் சேல்ஸ் கொடுத்துட்டேன் அதை தவிர வந்து எனக்கு பேட் டெட்ஸை தவிர என்கிட்ட என்னெல்லாம் காஸ்ட் இருக்கு வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் பேட் டெட்ஸே நான் எவ்வளோ போட்டிருக்கேன் நான் எவ்வளோ கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அதாவது கிரெடிட் சேல்ஸ்ன்றது பைசா வெளியில போயிருக்கு இல்லையா வெளியில போயிருக்கு சேல்ஸ் வெளியில போயிருக்கு மைனஸ் நான் என்னெல்லாம் காஸ்ட் இன்கர் பண்றேன் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்ன்றத 7th 8th படிச்சுட்டு இருக்கோம்ல சிவா அந்த குட்டி ஈக்குவேஷனை நம்ம இங்க எப்படி கனெக்ட் பண்றோம்னா மொத்தமா கிரெடிட் சேல்ஸ் இவ்வளவு பண்ணிருக்காங்க ஓகே காஸ்ட் என்னெல்லாம் இவங்க நடந்திருக்கு வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் அது தவிர பேட் டெட்ஸ் எவ்வளோ கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம எண்ட்லேருந்து தான் அதை பேர் பண்ணிக்கிறோம்ல நான் ஒருத்தருக்கு சலுகை கொடுக்குறேன்னா
அந்த சலுகையில இருக்கிற அந்த காஸ்ட்டை நான் தானே பேர் பண்ணிக்கிறேன் அது. ஸோ அப்போ என்ன ஆயிடும் எனக்கு எண்ட் ஆஃப் த டே ஏ மைனஸ் பி, ஏ சேல்ஸ் இதெல்லாம் காஸ்ட். ஸோ ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் டி பண்ணிக்கிறேன். டாக்ஸை மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ டாக்ஸ்க்கு அப்புறம் என்ன கையில் ஒரு பைசா உட்காந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம எக்கனாமிக் வேல்யூட கான்செப்ட் என்ன, அது பிஸ்னஸ் போடுறான், இன்வெஸ்ட்மெண்ட் போடுறான், ரிட்டர்ன் கிடைக்கிறது. ஒருவேளை அதே அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணதை நான் எஃப்டியில் போட்டுதான் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அப்போ அந்த வேல்யூவும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எக்கனாமிக் வேல்யூ ஆடட் கிடைக்கிறது. கரெக்டா? உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியுதா? ஓகே சிவா, உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஸோ அந்த சிம்பிள் கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம் சிவா. நான் இதே அமௌண்ட்டை வேற ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ரிசீவபிள்ஸ் லாக்ட் அப் இன் கலெக்ஷன் பீரியட், ஸோ வேற ஒரு இடத்துல நான் இது பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ, அதையும் மைனஸ் பண்ணி வருது தான் நெட் பெனிஃபிட்ஸ் ஏ மைனஸ் பி. இதான் சிவா இதோட ஃபார்மேட், ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார்மேட். இப்போ இது வந்து டோட்டல் அப்ரோச்சோடது. இன்க்ரிமெண்டல் அப்ரோச்ன்றது என்னன்னா ப்ரெசென்ட் பாலிசிக்கும் பாலிசி ஒன்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ப்ரெசென்ட் பாலிசிக்கும் பாலிசி அந்த மாதிரி எடுத்து பார்க்கறது இன்க்ரிமெண்டல் அப்ரோச். சம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. இல்ல சொல்லிடுவாங்க சிவா, அதெல்லாம் கிளீனா சொல்லிடுவாங்க. நீங்க அதெல்லாமே கவலைலாம் படவே வேணாம், எல்லாம் சொல்லிடுவாங்க. இன்னும் உங்க ஏரியால பயங்கரமா நாய் இருக்கா? உங்க வீட்ல நீங்க நாய் வளர்க்குறீங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த சம்ல வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க சிவா, இன்க்ரிமெண்டல் அப்ரோச் இல்ல போடு, இல்ல டோட்டல் அப்ரோச்ல போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். இது என்னது? Illustration 8. XYZ Corporation, whose current sale are in the region of 6 lakhs per annum, an average collection period of 30 days, want to pursue a more liberal policy to improve the sales. A study made by a management consultant reveals the following information. ஒரு கரண்ட் சேல்ஸ் வந்து பண்றாங்க சிவா, 6 lakhs per annum ஆறுது. அவங்க ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் வந்து 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா? டு பர்சியூ அ மோர் லிபரல் பாலிசி. சரி, நல்லா சேல்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 30 நாள் வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்குலாம் டைம் கொடுக்குறாங்க. ஸ்டடி வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் பண்ணும்போது அந்த ஒரு யூனிட்டோட செல்லிங் ப்ரைஸ் 3 ரூபாய், ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் வந்து 2 ரூபாய் 25 பைசா, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து 2 ரூபாய், பேட்லெட்ஸ் லாஸ் வந்து 1%, ரிட்டர்ன் ஆன் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெக்வயர்ட் ரிட்டர்ன் ஆன் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 20%. 360 இயர் ஒரு வருஷத்துக்கு இருந்தது அப்படின்னா நீங்க எந்த பாலிசி வந்து அடாப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ப்ரெசென்ட் பாலிசி போட்டுருங்க சிவா, அதுலேருந்து ப்ரப்போஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு ஈஸியா இருக்கும். அவன் என்ன சொல்றான்னா இப்போ இந்த 30 days நிமிஷம் assume 360 days which of the above policies. ஓகே, இந்த ப்ரப்போஸ்டு பாலிசி இருக்குல்ல சிவா, ஒருவேளை அது 40 நாள் நான் இன்க்ரீஸ் பண்றோனோ, இல்ல 50 நாள் கிரெடிட் பாலிசியை இன்க்ரீஸ் பண்றேன், இல்ல 60 நாள் பண்றேன், 75 நாள் பண்றேன்றது என்னோட கோர் அசம்ஷன் தான். ஏன் இதை நான் அசம்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா அப்பதான் எனக்கு தெரியும் எந்த பாலிசியில எனக்கு வந்து நிஜமாலே பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத தெரியும். நான் வெறும்னு 30 நாள் போட்டேன்னா which means that I am trying to work out the current policy. But as a management accountant நம்மளோட வேலை என்ன, இல்ல சார் நீங்க ஒரு 75 நாள் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வருதுன்றது நம்ம சொல்றதுன்னா நம்ம ஒர்க் இல்ல. ஃபர்தர் யூ ஹேவ் டு டூ அ வேல்யூ அடிஷன் டு அவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ப்ராப்ளம்னு ஒருத்தர் வருவாரு, ஓகே இந்தாங்க இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்றது மட்டும் கிடையாது, இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் சார், இந்த ப்ராப்ளத்துக்கு
இதை விட பெட்டரான சொல்யூஷன் இது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடும் அந்த பர்சனுக்கு? ஓகே, இப்படி பார்க்கலாம்ல அப்படின்றது தோணும்ல. அதுதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்டோட வேலை. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா அவர் சொல்ற இது எவ்வளோ? 7 லட்சம் 6 லட்சம் ரூபாய் சொல்றாரு. ஓகே, டோட்டல் காஸ்ட் அதர் தேன் பேட் டெட்ஸ் எவ்வளோ? வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஆமா, வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபாய். ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய், டோட்டல் சேல்ஸ் 6 ரூபாய். அப்பனா எவ்வளோ நம்பர் ஆஃப் சேல்ஸ் சிவா? அது எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் சேல்ஸ்? கால்சி என்னதான் எக்ஸல் இருந்தாலும் கால்குலேட்டர்ல என்ன சொல்லியிருக்கு? 2 லட்சம் ரூபாய் கரெக்டா சிவா? அப்போ இந்த சாரி அப்ப இந்த 2 லட்சம் ரூபாயில ஆக்சுவலா இந்த சம்ல டீடைல்ஸ் மிஸ்ஸிங் போட்டிருக்கேன் சிவா, ப்ளீஸ் இன்க்ளூட். சிஏ சம் இது, ஓகேவா? டீடைல்ஸ் மிஸ்ஸிங் ப்ளீஸ் இன்க்ளூட்னு போட்டிருக்கேன். நீங்களும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க சிவா. ஓகேவா சிவா? இந்த டீடைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த எப்படினாலும் ஃபைல் அனுப்புவேன்ல, அப்ப நீங்க பாத்துக்கோங்க. இது ஆக்சுவலா சிஏ சம். சிஏல வந்து இல்லஸ்ட்ரேஷன் 12 இன்டர் எஃப்எம் பேப்பர்ல. ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 lakhs யூனிட்ஸா சிவா இது கரெக்டா? 2 லட்சம் யூனிட்ஸ். அப்ப 2 லட்சம் யூனிட்ஸ்க்கு வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபாய் சிவா. 2 லட்சம் யூனிட்ஸ்க்கு 4 லட்சம். ஓகேவா? ஓகேவா? ஸோ 4 லட்சம். ஃபிக்ஸட் காஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ரூபாய் 25 பைசால 2 ரூபாய் போக 0.25 வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் சிவா. ஸோ 0.25 இன்டூ 2 லட்சம் வில் பி 50,000. ஸோ 6 லட்சத்துல 4,80,000 ரூபாய் போச்சு அப்படின்னா, அதை தவிர பேட் டெட்ஸ் வந்து அவங்க எவ்வளவு சொல்றாங்க? 1% on 6 lakhs. எவ்வளவு சிவா? 6 lakhsல 1%னா 6,000. ஸோ இதில் சேல்ஸ் சிவா 6 lakhs. அதுல 4 லட்சம் ரூபாய் மைனஸ் பண்ணி ஃபிக்ஸட் காஸ்டையும் மைனஸ் பண்ணி ஸோ 6,000. அப்போ 1,44,000. நான் இது இந்த ப்ரெசன்ட் பாலிசியில 30 நாள் அவங்களுக்கு கிரெடிட் டேர்ம் கொடுக்கறதுனால நான் லாபம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அவன் என்ன சொல்றான்? இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வேற ஒருத்தர் இது பண்ணேன்னா 20% சொல்றான். அப்போ ஆமா, 1,44,000 இன்டூ 20%. சாரி சிவா, தப்பா பண்றேன். 1,44,000 என்னது? ப்ராஃபிட். ஐயோ சாரி ப்ராஃபிட்ல வராது. எவ்வளோ சொல்றாங்க அவங்க? 20% require return on additional investment. ஒரு நிமிஷம் சிவா. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ரிசீவபிள்ஸ்ல போடுறேன்னா
4 lakh. ம். அதான் சிவா, இந்த டோட்டல் ஆஃப் 4,50,000 காஸ்ட் இருக்கு சிவா. அந்த காஸ்ட்டை ஓகேவா 320 நாளைக்கு அந்த காஸ்ட் எனக்கு இன்கர் ஆகுறதுல சிவா. இவன் கொடுக்கறது 30 நாள். அந்த 4,50,000 நான் இன்கர் ஆகிற காஸ்ட்டை வேற ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணினேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, 4,50,000 360 நாளைக்குன்னா 30 நாளைக்கு 37,500 கரெக்டா? 37,500. அப்ப அந்த 37,500ல so that will become 7,500. புரியுதா சிவா? ஸோ இந்த 7,500 நான் இந்த காஸ்ட்டை வேற எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 7,000. அப்ப நான் இந்த வர லாபத்துல அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். கரெக்டா? ஐ am sacrificing the plan B because I'm going to invest it in plan A. அப்போ when I'm going to see the net benefit, I have to include the sacrificed அதன் மூலமா வர லாபத்தை நான் இழக்கிறேன் இல்லையா, அந்த லாபத்தையும் நான் இங்க போட்டு நெட்டா பார்த்தாதான் என்னோட நெட் லாபம் தெரியும். இப்போ 1,44,000 minus 7,500 will give you 1,36,500. இது புரியுதா சிவா? பிரசன்ட் பாலிசி. இப்போ ப்ரொபோஸ்டு பாலிசி ABCD 4 இருக்கு. அதுல 40 days, 50 days, 60 days, 75 days. இப்போ லெட்ஸ் டேக் 40 days. 40 டேஸ்க்கு அவங்க சம்பளம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது 30,000 ஆட் ஆகுறதுன்னு சொல்லுவோம். அப்போ 6,30,000. 50 days 20 days எக்ஸ்ட்ரா 48,000. அப்போ 6,48,000. அடிஷனல் 30 days இன்க்ளூட் ஆகுதுன்னா 75,000. அப்புறம் 45 days 30 plus 45 daysக்கு 6,90,000 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ 6,30,000 கிரெடிட் சேல்ஸ் ஒரு யூனிட்டுக்கு வந்து 3 ரூபாய் சிவா. அப்போ 6,30,000 டிவைடட் பை 3 ரூபாய் போட்டோம்னா 2,10,000 வருது. ஒரு யூனிட் வேரியபிள் காஸ்ட்டுக்கு 2 ரூபாய். ஸோ 2,10,000 4,20,000. ஃபிக்ஸட் காஸ்ட் irrespective ஆஃப் எனி பாலிசி இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் அக்ராஸ். அப்போ என்னோட காஸ்ட் எவ்வளோ அதர் தேன் பேட் டெட்ஸ் 4,75,000. இந்த பேட் டெட்ஸ் வந்து 9,450, 12,960, 20,250, 27,600. சிவா, இந்த பேட் டெட்ஸ் 9,450ன்றது எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. ம் 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 அப்ப என்னவா இருக்கும்? இது ஒர்க்கிங் வேற போட்டேன் சிவா. ஒரு நிமிஷம் இருங்க, பேட் டெட்ஸ் ஒர்க்கிங் போட்டேன். இதுல ஒரு அசம்ஷன் எடுத்துக்கணும் சிவா. நம்ம இதுல ஒரு அசம்ஷன் எடுத்துக்கணும் சிவா. அசம்ஷனுக்கு வேற ஒரு அசம்ஷனுக்கே ஒரு அசம்ஷன் போட்டான். ஒரு நிமிஷம் சிவா. என்னெல்லாம் இது ஒரு சார் கிட்ட கேட்டான். அவர் தான் சொன்னார் பேட் டெட்ஸ் வந்து ரியலிஸ்டிக் அசம்ஷன்மா. ஏன்னா எப்பெல்லாம் உனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நீ ஒரு அசம்ஷன்ல தான் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு. இது லாஸ் 51%.
இது வந்து 1.5%. என்ன சிவா? 1.5% சிவா. 9450. Present default. 6,30,000 1 point. அதே மாதிரி இதுக்கு வந்து 2%. அப்புறம் 0.5 மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கரெக்ட். ஓகேவா சிவா? இது அசம்ஷன் தான் சிவா எடுத்துக்கணும்னு சொன்னார் சார். இப்போ பேட் டெட்ஸ் எடுத்துட்டோமா சிவா? அப்ப எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் என்ன? 4,70,000 minus 9,450. இது வந்துட்டு அகைன் இந்த 10,444 பாருங்க. இப்போ 4,70,000 வந்திருக்கா சிவா? இதையே வந்து நான் 40 நாளைக்கு இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே, 40 நாளைக்கு இதையே நான் இன்வெஸ்ட் பண்றேன். இன்டூ 40/360 இன்டூ 20%. புரியுதா சிவா? 360 நாளைக்கு 4,70,000 காஸ்ட் நான் இது வச்சிருக்கேன், இன்வெஸ்ட் பண்றதுக்கு வச்சிருக்கேன். 40 நாளைக்குனா எவ்வளோ? அதுல 20%. That is my opportunity cost if I would have invested in some other portfolio apart from the current business. So that will give you a element of the amount 10,444. இப்போ இதுல இருந்து மைனஸ் வருதுல்ல சிவா, இதுதான் நெட் பெனிஃபிட். this minus this minus this, இதுல இருந்து இதுல இருந்து இதெல்லாம். இப்போ இது வந்து நார்மல் எவாலுவேஷன் சிவா. ஓகேவா? டோட்டல் பெனிஃபிட் அப்ரோச்னு சொல்றோம். இப்போ இன்கிரிமெண்டல் அப்ரோச்ன்றது ஒண்ணும் இல்ல சிவா. இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் 6,30,000க்கும் 6,00,000க்குமான டிஃபரன்ஸ். நான் இப்போ எக்ஸல்னால அப்படியே செல் வச்சு போட்டேன் சிவா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 6,48,000 மைனஸ் பேஸ் எவ்வளோ? 48,000. இதுக்கும் என்ன பேஸ்க்கும் 6,75,000. இன்கிரிமெண்டல்னா என்ன? அடிஷன் எவ்வளோ வேல்யூ ப்ரெசன்ட் பாலிசிலேருந்து ஒவ்வொரு பாலிசிக்கும் எனக்கு சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறது, எனக்கு பேட் டெட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறது, அந்த மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். பட் வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,000, இங்கே 32,000, இங்கே 50,000, இங்கே 60,000, அந்த மாதிரி. புரியுதா சிவா? அதே மாதிரி இதுக்கும் மைனஸ் என்ன பண்ணும்? ஸோ மை ப்ரெசன்ட் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல வருமே, பேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த பேஸை வச்சு நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்த இயருக்கு P1 P2 P3 P4 அதை அசஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் வந்து இன்கிரிமெண்டல் அப்ரோச்சோட அப்ரோச். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே நீங்க பாத்தீங்கன்னா இதுல இவங்க கொடுக்கறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து போன இதுக்கும் ஒரு நிமிஷம் இருங்க. இது சொல்லிடுறேன் சிவா. ஸோ 37,500 ஆமா 52,222. எப்படின்னா 4,50,000க்கு 360 நாள்ல 30 நாளைக்கு எவ்வளோ அந்த இது. அப்புறம் இதுல இருந்து மைனஸ் பண்றது சிவா இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா சிவா? அப்புறம் அதுல இருந்து 20% ரிட்டர்ன். ஓகேவா சிவா? அப்ப இதுதான் வந்து என்னோட required rate of return which if I am going to invest the same cost in some plan B னா என்னோட ரிட்டர்ன் இதுவா இருக்கும். அப்போ என்னோட இன்கிரிமெண்டல் நெட் பெனிஃபிட் எவ்வளோ? 6,550 minus 2,944. புரியுதா சிவா? அதே கான்செப்ட் சிஏலையும் கேட்டிருக்காங்க சிவா. இது சிஏ புக்ல இருந்து எடுத்து எனக்கு டவுட் வந்தது, சார் கிட்ட கேட்டேன். இப்போ சார் சொன்னாரு நீ சிஏ புக் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பாருமா, ஏதோ மிஸ் ஆகுது, இப்போ சிடபிள்யூ மெட்டீரியல் நிறைய மிஸ் ஆகுது அப்படின்னாரு.
அவர் சொன்னதுல இருந்தா என்னன்னு தெரியல, 4-5 சம் அந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது மிஸ் ஆக ஆரம்பிச்சிது. இதான் சிவா இல்லஸ்ட்ரேஷன் 8 ஓடுது. கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா சிவா? சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சிவா. நான் ஒரு சேல் பண்றேன், அதுலேருந்து காஸ்ட்டை மைனஸ் பண்றேன், பேட் டெட்ஸையும் மைனஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ப்ராஃபிட் வருது. ஒருவேளை அந்த காஸ்ட்டை நான் வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன லாபம் வந்திருக்குமோ அதுலேருந்து அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து இந்த இந்த லாபத்தையும் மைனஸ் பண்ணேன்னா இதுதான் எனக்கு டோட்டல் அப்ரோச்சோட நெட் பெனிஃபிட். சிம்பிள். ஸோ இதில் வந்து ரியல் இதில் வந்து ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் என்னன்னா, என்னோட பேட் டெட்ஸ் வந்து இன்க்ரீசஸ் பை 5% ஃபார் எவ்ரி இன்க்ரீஸ் இன் த சேல்ஸ் வேல்யூ. ஓகேவா சிவா? ம் 0.5% எடுத்துக்கலாம். அசம்ஷன் தான் எடுத்துக்கலாம், தப்பில்ல. மாறும், ஆன்சர் மாறும். ஆனா அவங்க அப்ரோச் தப்புன்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க சிவா, சிஏ புக்ல அவன் கொடுத்துருக்கான் 1.5%, 2%, 3%, 4% கொடுத்துருக்கான். ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? 0.5%ன்றது வந்து இட்ஸ் அ ரியலிஸ்டிக் பிரேக்கர். இல்ல நீங்க வந்து இத இல்ல மேம் நான் 1.5% to 2.5% போடுறேன், எனக்கு இன்னும் வந்து என்ன சொல்றது தேவையில்லாம நான் பிரச்சனையில மாட்டிக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா போடலாம், தப்பு கிடையாது. See, unless and until the sum is very silent about bad debts, you can give your realistic assumption, Shiva. But when the sum clearly says it is 1.5, 2 point, take that into consideration. அவ்வளவுதான். ஓகேவா சிவா? சூப்பர். illustration 9. illustration 9 என்ன சொல்றாங்கன்னா, சிவா illustration 9 படிச்சு பாருங்க, என்ன புரியறதுன்னு சொல்லுங்க. சிவா தூக்கம் வந்துருத்தோன்னு எனக்கு தோன்றுது. டயர்டா இருக்கீங்க ரொம்ப. ஓகே. டீ எல்லாம் போட்டு குடிப்பீங்களா சிவா? illustration 9 படிச்சு பாருங்க, என்ன புரியறதுன்னு சொல்லுங்க. சிவா இது ஒண்ணும் இல்ல சிவா, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 4 டைம் இல்ல, அப்போ 12 divided by 4 வந்து 3 months, 12 divided by 3 வந்து 4 months, ஓகே 12 divided by 2.4ன்றது வந்து 5 months. நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்ல பண்ணுவோமே கண்ணா, அதாவது இது எப்படின்னா டைம்ஸ் சிவா, அது கலெக்ஷன் பீரியடோட ஃபார்முலாவே அந்த மாதிரி தான் வரும். அதாவது எப்படின்னா இப்படி என்னன்னு சொல்றேன், ஒரு வருஷத்துல 4 டைம்ஸ்னா என்ன அர்த்தம்? 3 மாசத்துக்கு ஒரு தடவை, கரெக்டா? இந்த 4 டைம்ன்றது ஒரு வருஷத்துக்கு 4 டைம் அந்த டெட்டாஸ் மேனேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துல 3 வாட்டி நடந்துட்டு இருக்கு, ஒரு வருஷத்துல 3 டைம்னா எவ்ரி 4 மாசம் 4 மாசம் அந்த என்ன சொல்றது ரொட்டேஷன் ஆஃப் டெட்டாஸ் வந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துல 2.4 டைம்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்ரி 5 months வந்து அது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ரேஷியோ அனாலிசிஸ்ல கூட வரும் சிவா, அதான்.
வேற ஏதாவது டவுட் இருக்கா சிவா இந்த சம்ம? சூப்பர். Illustration 10. A firm is considering pushing up its sales by extending credit facilities to the following categories of customers. Customers with the இது ஈஸியா இருக்கா கண்ணா? சூப்பர். பிரில்லியன்ட் சிவா. சூப்பர். பேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் போலாமா? ஓகே. பேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சைட் பார்த்தோம் சிவா. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கூட்ஸ் விக்கிறோம். அவங்க கிட்ட இருந்து பைசா வரத எப்படி நம்ம வந்து ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி பேலன்ஸ் பண்றோம்ன்றது டெட்டாஸ் மேனேஜ்மெண்ட். பேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது கிரெடிட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட். கிரெடிட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன? அவன் சொன்ன டைமுக்கு நம்ம பேமெண்ட்டை கரெக்டா பண்றது. கரெக்டா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல யாருன்னா கிரெடிட்டார்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? So payables or accounts payables are the amounts due to the vendors or suppliers for the goods or services received that have not yet been paid for. These are called as short-term deferred funds or cash payments that the buyer of goods and services is allowed by the seller. Payables constitute current or short-term liabilities representing the buyer's obligation to pay a certain sum of money in the near future. இப்போ இந்த payables managementல what is very important is supplier credit is very important இல்லையா? suppliers credit is very very important. Payables management in the handling of a company's unpaid debts to a third party vendors for purchase made on credit. Account payables management involves tasks such as seeking trade credit lines, acquiring favorable terms of purchase, and managing the timing and flow of purchases. என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பேயபிள்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் பேயபிள்ஸ் தெரியும் சிவா? சிவா சிவா ஒரே நிமிஷம் கண்ணா. ஒரே நிமிஷம். இது பயங்கரமா சவுண்ட் கேக்குது. ஒரே நிமிஷம் சிவா. சிவா சாரி சிவா. ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஒரு தப தப தபன். இல்ல இல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக். பில்ஸ் பேயபிள்னா என்ன சிவா அர்த்தம்? அது என்ன பையர் செல்லரா இருப்பான் செல்லர் பையரா இருப்பான்னா புரியல. ஆ கரெக்ட் 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 சிவா சூப்பர். இல்லை திடீர்னு அது புரியல டக்குன்னு. ஓகே வெரி குட். அந்த இது இருக்குல்ல சிவா அதுதான் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவோம். இல்ல ப்ராமிசரி நோட் இல்லாம வெறும்ன பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பில்ஸ் பேபிளாவும் இருக்கும். ஓகே அதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பேபிள்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பேபிள்ஸ் ட்ரேட் கிரெடிட்ன்றது எப்படின்னா கிட்டத்தட்ட டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசீவபிள்ஸும் ட்ரேட் கிரெடிட்டும் சிலதுல வந்து மேட்ச் ஆகும். நம்ம வந்து சப்ளையரை சூஸ் பண்ணும்போது எப்படி சிவா சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு சப்ளையரை சூஸ் பண்றோம், எப்படி சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? வெரி குட். ஸோ நம்மளும் விசாரிப்போம்ல. சி நம்மள வந்து டெட்டாரா இருக்கும்போது நம்ம வந்து டெட்டாரா இருக்கும்போது கஸ்டமரை வந்து எப்படி விசாரிக்கிறோமோ அதே மாதிரி சப்ளையர் நம்மளும் அந்த சேம்பர் ஆஃப் அசோசியேஷன்ல தான் இருப்போம்.
என்னப்பா இந்த ஆள் கிட்ட இருந்து எனக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுறது, ரெகுலரா வாங்கிக்கிற சப்ளையர் கிட்ட இருந்து வர மாட்டேங்குது, வேற ஏதாவது ஆப்ஷன் சொல்லுவானா? ஒருத்தர் சொல்லுவான் இவங்க கிட்ட இருந்து வாங்குப்பா, ஆனா அவங்க கிட்ட இருந்து இந்த இந்த பர்டிகுலர் இது மட்டும் வாங்க, மத்ததெல்லாம் சுமாரா தான் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அப்போ ஓகே, இந்த காம்போனன்ட் மட்டும் நல்லா இருக்குன்னா அப்ப அதை மட்டும் நம்ம அந்த டீலர் பண்ணுவோம். இப்போ அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரே மாதிரி தான், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் அதே மாதிரி தான். இன்னொன்னு, செல்லரோட ஃபினான்ஷியல் பொசிஷனும் வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட். இப்போ இந்த இது பாக்குறீங்களா சிவா, அது என்னது, விஜய் சேதுபதி ஒரு ஆட்ல வராரு, எது என்னது, எண்ணுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னது, டைல்ஸ் ஆடு. ஆ, கேஜி டைல்ஸ். கேஜி டைல்ஸ்லாம் வந்து எனக்கு தெரியல, ஒரு 7 இயர்ஸ் பேக்லாம் வந்துதான்னு எனக்கு தெரியல. பட் இப்ப பாத்தீங்கன்னா கேஜி டைல்ஸ் வந்து விஜய் சேதுபதி ஒரு நல்ல, விஜய் சேதுபதி ஒரு குட் ஃபேஸ் தானேல்ல, அவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அப்ப வந்து மார்க்கெட்ல வந்து லைக் அவரோட, அவரை இப்ப கேஜி டைல்ஸ் எல்லாருக்குமே இப்ப தெரிய வருது இல்ல. முன்னாடிலாம் ரொம்பலாம் தெரியும் டைல்ஸுக்குன்னு, முன்னாடி ஆடுன்றது நான் ரொம்ப பார்த்ததே இல்ல. நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆ, கரெக்ட். நான் சிமெண்ட்டுக்கு பார்த்திருக்கேன் சிவா, எல்என்டி வரும், அல்ட்ராடெக் வரும், அப்புறம் இவர் சத்யராஜ் வருவாரு. சத்யராஜ், அப்புறம் வந்து அதான் எல்என்டியோடது வரும், கோரமண்டல் சிமெண்ட்ஸோடது பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஜேகே சிமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் டைல்ஸுக்குன்றது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ எப்போ வந்து இவரோட விஜய் சேதுபதி அவங்கள வச்சு அந்த கேஜி டைல்ஸ் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்களோ அப்போ என்ன ஆகுறதுன்னா, ஸ்லைட்லி தேர் குட்வில் அண்ட் பிராண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதால அது மாதிரி பண்றாங்க. கரெக்டா? ஆனா இப்போ நான் போய் அப்ரோச் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் டக்குன்னு அவனை வாங்கிடக்கூடாது கேஜி டைல். நான் என்ன பண்ணுவேன், நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு செல்லர் வந்து எப்படி, ஆனா நிறைய பேர் தே ஆர் கேரிட் அவே பை தீஸ் ஆட்ஸ், அது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, விஜய் சேதுபதி வராரு அதனால அது நல்லா இருக்கும், அமிதாப் பச்சன் வராரு வராரு நல்லா இருக்கும், இவங்க கோலி வராரு நல்லா இருக்கும், தோனி வராரு, அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம போய் அந்த, இப்ப எனக்கு டைல்ஸ் வேணும், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கேன்னா நான் போய் பார்க்கணும் அவர் என்ன மாதிரி டைல்ஸ் இது பண்றாரு எப்படி. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா அவர்கிட்ட இருந்து வாங்கின்னு போனவங்களோட அந்த அவங்க கிட்ட பேசி அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. அதெல்லாம் அங்க எப்படி பண்ணோமோ சிவா, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ட்ரேட் பே ரிசீவல்ஸ்க்கு அதே இது இங்க ஷேடோ பண்ணும். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும், கேஷ் பிஃபோர் டெலிவரி கூட சொல்லிப்பாங்க. சப்போஸ் செல்லர் வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ண மாட்டாரு, உடனே கேஷ் வச்சிருன்னு சொல்லுவாரு, அவருக்கு என்ன லிக்விடிட்டி ப்ராப்ளமோ. சில பேர் சம்டைம்ஸ் டைம் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்ல இல்லப்பா கேஷ் உடனே பே பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் டஃபா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொட்டேஷன்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஹார்ட்வேர் பிஸ்னஸ்ல எல்லாம் இருக்கிறவங்க, ஹார்ட்வேர் கடையில போயிட்டு டைல்ஸ் நிறைய வாங்கிப்பாங்க, சிமெண்ட் மூட்டை, ஜல்லி, அப்புறம் வந்து பிரிக்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க, திடீர்னு செட்டில் பண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, வாட் எவர் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி செல்லார், கேஷ் டிஸ்கவுண்ட், எக்ஸ்டென்ட் ஆஃப் காம்படிஷன். காம்படிஷன்னா என்ன அர்த்தம்னா, வந்து ஒரே ப்ராடக்ட்டுக்கு 3 பேர் சப்ளையரா இருப்பாங்க, அப்போ டெண்டர் பண்ணுவாங்க. அப்போ டெண்டர் பண்ணும்போது ஏமாந்துடக்கூடாது நம்ம ஆஸ் அ நோ சப்ளையர். இப்போ அந்த அது என்னது, தனுஷ் பிரகாஷ் ராஜ் ஒரு படத்துல வருவாங்களே, ஒரு ரொம்ப வருஷமா வேலை போகாத, தெரியுமா அந்த படம்? ஐயோ, நீங்க அந்த படம் பார்த்துருக்கீங்களா சிவா? தனுஷ் பேரம் பேசுவான், பிரகாஷ் ராஜ் வந்து கடைசியா வாங்கிப்பான் அத, மாமனார் அண்ட் 2007ல வந்தது, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல சிவா. ஆனா அது ரீசெண்டா கூட இதுலயே போட்டாங்க சிவா. அவங்க பேர் என்ன? ஸ்ரேயா, தனுஷ் ஸ்ரேயா, பார்த்துருக்கீங்க? ஸ்ரேயா, அதுல என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு 6 7 வருஷமா அந்த லேண்ட் விற்காமையே இருக்கும். இவன் நல்லா சூப்பரா நல்ல இதுல வந்து கெட்டப்ல வந்து அந்த ஏலம் விடுற இடத்துல உட்காந்துப்பான் தனுஷ். அவனோட லேண்டு தான், ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா தேவையே இல்லாம விலை பேசிடுவான், இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பான். பிரகாஷ் ராஜுக்கு என்னன்னா, இவன் எதுவுமே வாங்கக்கூடாதுன்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான், அந்த கிரட்ஜ் மட்டும்தான் அவனுக்கு. இவன் பயங்கரமா 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் போய்
அது ஏதோ 80 lakhs வரைக்கும் போகும். ஆனா அத வாங்கின விலை ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ. அங்க பெரிய ஃபியூச்சரே கிடையாது அந்த லேண்ட்ல. ஸோ அப்ப இது என்னது, இட் இஸ் an artificial hype that is being created by the இது இல்லையா, ஏலம் விடுறவங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மாட்டின்ற கூடாது சப்ளையரா. பிகாஸ் வந்து இவரு சொல்றாங்க, பிராண்ட் அம்பாசிடர்ஸ் வந்து சொல்றாங்கன்றதுனால the even the rate there is a the person of the who wants to get a raw material should not be carried away by all these influences. அதான் சொல்றாங்க நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் காம்படிஷன். கரெக்டா அந்த ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் எப்படி இருக்கு, என்ன இருக்கு எல்லாத்தையும் அசஸ் பண்ணி, சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கர ஆஃபரா போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு? ரீசெண்டா ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன் சிவா, டியோட்ரண்ட் தான் நினைக்கிறேன். 4 டியோட்ரண்ட் 600 ரூபாயா 700 ரூபாயோ ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன் 4 டியோட்ரண்ட். ஆனா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த மாதிரிலாம் பாசிபிளான்னு தெரியல, நல்ல குவாலிட்டியா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி மெட்டீரியல்ல போய் நான் ரா மெட்டீரியல் போய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு ஏதாவது ரா மெட்டீரியலா இருக்கு அந்த டியோட்ரண்ட், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா அது வாங்கக்கூடாது. ஸோ அதான் சிவா இதோட டோட்டல் டிட்டர்மினன்ஸ். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு திங்க். ஓகேவா? இப்போ எப்படி ஒரு காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ஆர் பேயபிள்ஸை வந்து நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. டின்றது வந்து சைஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆர் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், டின்றது அலோடு பேமெண்ட் டேட்ஸ் டிஸ்கவுண்ட் டேட்ஸ். ஓகே, a supplier offers the company 2/15 net 40 payment terms. To translate the shortened description of payment terms, the supplier will allow a 2% discount if paid within 15 days or a regular payment in 40 days. சிவா இது MCQ question கண்ணா, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஜஸ்ட் MCQல எப்படி கேட்பான்னா இது கேட்பான் சிவா, 2/50 net pay 40 payment termsனா என்ன அர்த்தம்னா, 15 நாளுக்குள்ள நீங்க எனக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் 40 நாளைக்குள்ள உங்களோட ரெகுலர் பேமெண்ட்டை பண்ணிடுங்க அப்படின்றது தான் 2/50 நெட் 40 பேமெண்ட் டேர்ம்ஸ்ன்றத ஷார்ட்டா சொல்றாங்க. ஷார்ட்டா சொல்றத டீடைல்டா எப்படி சொல்லணும்ன்றத MCQல கேட்பான். 2/50 நெட் 40 பேமெண்ட் டேர்ம்ஸ்க்கு 4 ஆப்ஷன் கொடுப்பான். நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன் என்ன, 15 நாளைக்குள்ள நீ செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு 2%, அதாவது நான் தான் கிரெடிட்டாரு, நீங்க தான் சப்ளையர், 4000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும் சிவா. 15 நாளைக்குள்ள கொடுத்துட்டேன்னா 2% எவ்வளவு சிவா? 4000 ரூபாயில 80. அப்போ நான் 3920 ரூபா நான் கொடுத்தா ஓகே, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. 15 நாள் ஸ்கிப் ஆயிடுத்துன்னா நான் 4000 ரூபாய் உங்களுக்கு பே பண்ணணும். அதான் இதோட மீனிங். ஓகேவா சிவா? இப்போ இதுக்கு காஸ்ட் ஆஃப் கிரெடிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிவா, மேக்ஸிமம் டேஸ் ஃபார் பேமெண்ட் என்ன 40, டிஸ்கவுண்ட் டேஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க 15, அப்போ சீலிங் தட் கிராசஸ் டிஸ்கவுண்ட் டேஸ் எவ்வளோ 25. கரெக்டா சிவா? அப்போ 100க்கு 2% டிஸ்கவுண்ட்னா என்னோட நெட் பேமெண்ட் எவ்வளோ 98%. பர்சன்டேஜ்ல 98 ரூபாய். 100 ரூபாய்னா 2 ரூபாய் டிஸ்கவுண்ட்னா 92 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 365 நாளா சிவா? அப்போ டிஸ்கவுண்ட் 2 ரூபாய்னா என்னோட நெட் பேமெண்ட் எவ்வளோ 98. ஸோ இங்க பாருங்க சிவா, சிவா அப்போ வந்து இந்த டிஸ்கவுண்ட்டையும் பேமெண்ட்டையும் நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2/98 எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? ஐயோ, ஓ அதனால தான் இப்படி போட்டிருக்கேன் நான்.
0.024. அப்பனா 25 நாளைக்கு 0.0204னா 365 நாளைக்கு எவ்வளோ? அப்ப எப்படி பண்ணுவோம்? 365 நாள் 0.0204 into 365 divided by 25. அப்பனா 29. சிவா இங்க தப்பா கொடுத்துருக்காங்க, சரியா? ஆன்சர் தப்பு. 29.7 is my cost of credit. புரியுதா சிவா? இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்க பாருங்க. புரிஞ்சுதா அது? ஓகே. சிவா காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 25 நாளையே இது எப்படி சொல்லலாம்னா, காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மாசத்துக்கு அந்த கிரெடிட் வருது இல்ல, அந்த கிரெடிட் அந்த கிரெடிட்டையே திருப்பி அக்யூமுலேட் பண்ற மாதிரி சிவா, அக்யூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுக்கிற மாதிரி. ரெண்டாவது மாசத்துக்கு எவ்வளவு இருக்கும்னா 0.0408 அப்படி, இது அப்படியே டபுள் ஆயிடும். ஓகேவா சிவா? அடுத்த மாசம் என்னன்னா அது 040 plus 0.024 அப்படி காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகும். ஆனா காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும். காம்பவுண்டிங் எஃபெக்ட் பண்ண மாட்டாங்க இதுல. உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ஜாஸ்தி ஆக ஆக சப்ளையருக்கு ஆளே இருக்க மாட்டான் ரா மெட்டீரியல் வாங்கிக்கிறதுக்கு. நீங்க எவ்வளவு தூரம் காஸ்ட் ஆஃப் கிரெடிட்டை வந்து கம்மியா வச்சிருக்கீங்களோ, ஓகேவா, ஒரு கம்மியா வைக்க வைக்க உங்களுக்கு சப்ளையர் கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ சப்ளையர் வந்து ரா மெட்டீரியல் எனக்கு கொடுக்குறான், எனக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கிரெடிட் வந்து அவனுக்கு கிரெடிட் கொடுக்குற காஸ்ட் கம்மி சிவா. நான் இலவசம் சலுகை அப்படின்னு நான் சொல்றேன்ல, அதான் கிரெடிட்டோட காஸ்ட்ன்றது. சலுகை நம்ம எனக்கு கொடுக்குறான்ல, நீ சீக்கிரமாவே பே பண்ணிட்டேன்னா நான் இவ்வளவு பண்றேன்ற சலுகைய எவ்வளோக்குள்ள அவன் கம்மியா வைக்கிறானோ அவ்வளோக்குள்ள he will get lot of supplier endல he will get lot of people to buy his raw material. நான் சலுகையை வந்து ரொம்ப ஜாஸ்தியாவும் வைக்க கூடாது, கம்மியாவும் வைக்க கூடாது, நார்மலா வைக்கணும். அதாவது நான் சலுகையை ஜாஸ்தியா கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ஜாஸ்தியா கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், பைசா திரும்பி வரதுக்கு லேட் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் கிரெடிட்டை வந்து நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ஈக்குவலி பெரிய மரியாதை, இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ப்ராப்பரா வச்சுக்கணும். அதான் காஸ்ட் ஆஃப் கிரெடிட். நான் வர வந்து தவணை கொடுக்குற சலுகைகள் வந்து ரீசனபிளி இருக்கணுமே தவிர ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. காம்பவுண்டிங் எஃபெக்ட் போட்டேன்னா காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். அப்போ காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ஜாஸ்தியா போச்சுன்னா அதுக்கு சப்ளையருக்கு வந்து பிரச்சனை. இப்ப நான் வந்து இது ஃபார்முலா இல்லாம போட்டிருக்கேன் சிவா. ஓகே, ஃபார்முலா இல்லாம போட்டிருக்கேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஆனா 2/50 நெட் 40னா என்ன அர்த்தம்னா 15 நாளைக்குள்ள பே பண்ணிட்டேன்னா 2% டிஸ்கவுண்ட், இல்லைன்னா 40 நாள்னா நார்மல் பேமெண்ட் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சரி சிவா, இப்போ வந்து ஒரு நிமிஷம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நீங்க கோத்ரூ பண்ணிப்பீங்களா சிவா? அதான் டவுட் இருக்கா? சரி, ஓகே, அதே தான் வந்திருக்கு. ஓகே. கேஷ் ஈக்குவலன்ஸ் சிவா, கேஷ் மேனேஜ்மெண்ட்ன்றது எதுனா, இல்ல இல்ல இது வந்து கம்ப்ளீட்லி வேற. இது நான் நாளைக்கு எடுக்கிறேன் சிவா, இதே டைம் நாளைக்கு எடுக்கிறேன் சிவா, இதே டைம் நாளைக்கு எடுக்கிறேன். இல்ல நாளைக்கு வந்து மார்னிங் எனக்கு ஓகே. நீங்க எத்தனை மணிக்கு வெளில போயிட்டு வருவீங்க? 2:30 இப்படி வந்துருவீங்க.
ஃபுல்லா தியரி